பார்த்திங்கன்னா நம்மளோட நாட் ரோஸ் செடிங்க. இந்த நாட் ரோஸ் செடி வந்துட்டு வேர்லேருந்து தழைஞ்சு வரும் பார்த்தீங்களா? உள்ளேருந்து இப்படி தழைஞ்சு வந்துச்சு. பார்க்க ஸ்டெம்ஸ் வந்து வேகமாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. 7 இலை வந்துருந்துச்சா, நம்ம வந்து 7 இலை வந்துச்சு அப்படின்னா பூ பூக்காதுன்னு தெரியும். இருந்தாலுமே கூட நாட்டு ரோஸ் செடியில் அந்த மாதிரி கிடையாது அப்படின்றனால நானும் விட்டுட்டேன். பூ பூக்கும்னு நினச்சேன். ரொம்ப உயரம் வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இதிலேருந்து நான் வந்து சரி கட் பண்ணி விடவும் கிளை கிளைச்சி தான் வர ஆரம்பிச்சதே தவிர அதிலேருந்து ஒரு பூக்கள் கூட பூக்கவே இல்லை. அப்புறம் தான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுது, நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பசுமை தோட்டக்கலைன்ற ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீளமாக போகிற இந்த இது வந்து நிறையா வேர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், சீக்கிரமாக வந்து ரூட் வந்து ஃபார்ம் ஆகும், அதிலேருந்து பட்டிங் போட்டு தான் ஒவ்வொரு நாற்றுமே நம்ம உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த இதை ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம வந்து நாற்றுக்களை உருவாக்கி பார்ப்போம். வேர் வந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து வேணால் பட்டிங் போட்டு நம்ம வேறு செடி எல்லாமே உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப பீக் சம்மரில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம வந்து எந்த கட்டிங்ஸுமே போட்டு வளர்த்தக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் தழைஞ்சு வராது. அப்படி ரொம்ப நமக்கு கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம நல்லா க்ளோஸ்டாக ஒரு 30 டேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வேர் விடும். இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரில. சீக்கிரமாக ரூட்டிங் ஹார்மோன், இதில் வந்து ரூட்டிங் ஹார்மோன் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றனால சீக்கிரமாக ரூட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இலை கணுவு இருக்குது பார்த்திங்களா, இந்த கணுவில் நம்ம வந்து விட்டு வச்சு இது ஊனி வச்சோம் அப்படின்னா இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும், செடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம அந்த மாதிரி ஒரு 3 கணுவாக கட் பண்ணி எத்தனை கட்டிங்ஸ் வருதோ போடுவோம். அதில் என்ன பிளான்ட், எத்தனை பிளான்ட் வந்ததுனாலுமே பரவாயில்ல தான். ஏன்னா இந்த செடி வந்து கொன்றக்கூடாது அப்படின்ற ஐடியாவில் மட்டும் இருக்கும். ஏன்னா இது சுத்தமாக இன்னும் பூ பூக்கவே இல்லை. இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, ஸ்டன்னிங் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு செடி வந்து சீக்கிரம் வளரும், அப்புறம் டப்புன்னு அப்படியே நின்றும். இது வந்து இந்த மாதிரி ரொம்ப க்ரோத் ஆகிட்டே போகிறனால இந்த பிளான்ட், அதாவது அதோட நம்ம கரெக்டான நம்ம பிளான்ட் வாங்கும்போது ஒரு பிரான்ச் இருக்கும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக ஸ்டன்னிங் க்ரோத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்படியே க்ரோத் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும், ஒன்றுமே ஆகாது, எதுவுமே இல்லாமல் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து நம்மளோட 4 பிரான்ச்சஸ் அதே மாதிரி நின்றுட்டுருக்கு. இது ஒன்று ப்ரொடியூஸ் ஆனனால இப்போ அதனால என்ன பண்ணிடலான்னா, இதை கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இந்த செடி சும்மா வேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி தூக்கி போட தான் போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செடி எப்பவும் போல் பதியம் போடுற மாதிரி போடுவோம். வரட்டும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். எப்படி வருது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு வேஸ்ட்டாக குச்சியை நம்ம இதை வெட்டி வேஸ்ட்டாக தான் போடுவோம். இதிலேருந்து நம்ம பிளான்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி கண்டிப்பாக நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூட இனிமேல் வந்து, அதாவது ரோஸ் செடி வந்து நம்மளால் வேர் வைக்கவே முடியல. ஏன்னா சீக்கிரமாக வந்து அது இதாகி போயிடுது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம போட்டு கூட நமக்கு வந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த பிளான்ட்டு தான் வைக்கணும்லாம் இல்லையாமாங்க. இது வளர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு வேறு ரோஸோட பட்டிங் போட்டோம்னாலும் அந்த ரோஸ் தழைஞ்சு வந்துருமாமா. அதனால் நம்ம இந்த மாதிரி தான் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். வருமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியலங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே கூட நம்ம சீசன் தான் சரியில்லை. நம்ம வந்து இதுவே வின்டரில் போட்டிருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்திருக்கும், கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்கும். ஆனால் நம்ம வின்டரை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து பீக் சம்மரில் இருக்கோம் நம்ம. அதனால் நம்ம எப்படி வருது அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.